இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ வந்து உப்பு கப்புரம்பு அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டி ஜெயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அதோட தலைவர் வந்து இறந்துடுறாரு. அவரது மறைவுக்கு பிறகா அவரோட மகளான அபூர்வா, அதாவது நம்ம படத்தோட கதாநாயகியான கீர்த்தி சுரேஷ் வந்து ஊர் தலைவர் பதவியில் அமர்த்தப்படுறாரு. ஊர் தலைவர் பதவியில் துளியும் நாட்டமில்லாத அபூர்வாவுக்கு குடும்ப கௌரவம், பரம்பரை மரியாதை அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. வீட்டோரோட பிடிவாதத்தை தொடர்ந்து பதவியை ஏற்றுக்கிட்டு முதல் முறையாக மக்களோட குறைகளை விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போது அபூர்வாவுக்கு வேணும்னே இடையூறு விளைவிக்கிற வகையில் ஊரில் இருக்கிற மற்ற பெரியவங்க அந்த பதவி மேலே ஆசைப்பட்டு பல சவாலான கேள்விகளை கேட்குறாங்க. தந்தை சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு அவங்களுக்கு பதிலடி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஊரில் ஒரு பிரச்சனை வருது. அது என்னன்னா, அந்த ஊரில் பரம்பரையாக அங்கே ஊரில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் எரிக்கக்கூடாது, புதைக்கணும் அப்படிங்கிற நடைமுறை பரம்பரையாக காலங்காலமாக வந்துட்டு இருந்திருக்கு. அப்படி இவ்வளோ நாளாக புதைச்சதுனால அந்த இடத்துல இனிமே புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. இடம் தீர்ந்துருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் கேட்கவும், அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அபூர்வா வந்து ஒரு சிக்கலான நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த ஊரில் இடுகாட்டில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்க சின்னா, அதாவது நம்ம படத்தோட கதாநாயகர், மொத்தம் எத்தனை பேரை புதைக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு கணக்கெடுக்கிறாங்க. அப்போ கணக்கெடுக்கும்போது 4 இடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திக்குமுக்காடி இருக்காங்க அபூர்வா. இந்த கலவரத்தில் ஊரில் இருக்கிற மற்ற பெரிய தலைக்கட்டுங்களுக்கு எங்களை புதைக்கிறதுக்கு இந்த இடுகாட்டில் தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. அப்படி இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியலன்னா ஊர் தலைவராக இருக்க அபூர்வா வந்து வேற ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா பதவியை விட்டு கொடுக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க எப்படி சமாளித்தாங்க? அபூர்வா வேற ஒரு இடுகாட்ட இடத்தை கண்டுபிடிச்சாரா? பிரச்சனையை சமாளிக்க என்னென்ன சேட்டையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உப்பு காப்புரம்பு அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட கதை. பெருசாக ஊர் விவரம் தெரியாத அப்பாவியான தோற்றத்தில் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நேர்த்தியாகவும் வெள்ளந்தியாகவும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லலாம். கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. படத்தோட நாயகனான சுகாசும் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அம்மாவுக்காக அந்த சுடுகாட்டில் ஒரு இடம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல செய்கிற தில்லுமுள்ளு, கடைசியில் அம்மாவுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதோட இந்த படத்தோட கதை வந்து நிறைவடையுது. அதே சமயம் இந்த சமூகத்தில் இன்னும் சாதி பாகுபாடு, தீண்டாமை கொடுமை எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில காட்சிகள் மூலமாக இயக்குனர் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு.